ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங்காக வீட்டுக்கு போனால் மேக்ஸிமம் நமக்கு சமையல் வேலை இருக்காது. ஏன்னா அம்மாவே எல்லா வேலையும் நான் போகிறதுக்குள்ளேயும் முடித்து வச்சுருப்பாங்க. ஒரு சில நாள் மட்டும்தான் நான் போய் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்திருந்தாங்க. மீன் குழம்பெல்லாம் எப்போவுமே நான் வச்சதே இல்லைங்க, அம்மா தான் வைப்பாங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். தெய்வமே, இது என்ன நமக்கு வந்த கொடுமையான்னு நினைக்கிறது மாதிரி சாயங்காலமாக ரெனிஷாட்டம் மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சமையலுக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க மீன் குழம்பையே வச்சு தந்துட்டாங்க. ஏன்னா ஆளுக்கு சமையல்னால் கொஞ்சம் இஷ்டங்க, சமைச்சு தந்துடுவாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அம்மா சமைக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருந்தாலும் ரெனிஷாட்டம் புதுசாக சமைச்சு தரும்போது அது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பொதுவாக நாங்கள் 2 பேருமே அவங்கவுங்க விசேஷங்களை ஷேர் பண்ணிப்போம். அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சு, ரெனிஷாடனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ரெனிஷாடனுங்களை விசேஷம் கேட்குறதுக்கு தாங்க நல்ல ஜாலியாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.